ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு சேனல்ல சமையல் பார்க்க போறது இல்லை. இன்னைக்கு ஒரு குட்டி மினி vlog தான் பார்க்க போறோம். நான் வந்து ஆறுபடை வீடுகள்ல ஒரு கோயிலா இருக்கிற முருகர் கோயில் திருத்தணி vlog தான் பார்க்க போறோம். அதுக்கு போயிட்டு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நாங்கள் வந்து காரில் தான் ரிலாக்ஸாக தான் கிளம்பணும் வீட்டுக்கு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போன அன்னைக்கு வந்து பப்ளிக் ஹாலிடே. அப்புறம் வந்து ரோடெல்லாம் நல்லா கிளியராக காலியாக இருந்தது. போகிற வழி எல்லாமே நம்மளுக்கு க்ரீனரி, நிறைய வயல்வெளிகள் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தது. நாங்கள் லீவ் நாளில் போனதால் ஓரளவுக்கு டிராஃபிக்லாம் இல்லை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வேல நம்ம வந்து நிறைய இந்த மலை செடி அதெல்லாம் பார்க்க முடியும். நார்மலாக நம்ம சென்னையிலேருந்து கிளம்புனா ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலாம். நம்ம அங்கங்கே நின்று போனதால் எங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் போல் ஆயிடுச்சு. இதை பாருங்க, நம்ம வந்தாச்சு. நம்ம இங்கே திருத்தணி முருகரை வந்து எப்படி கும்பிடுவாங்கன்னா சுப்பிரமணிய சுவாமின்னு தான் கும்பிடுவாங்க. இதை பாருங்க, அவ்வளோதான் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இதுதான் வந்து கார் பார்க்கிங்க்கு போகிற வழி. ஆக்சுவலி என்னன்னா கார் வந்து இப்போல்லாம் மலை மேலேயே போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம நடந்து மட்டும்தான் போகணும். நாங்கள் பப்ளிக் ஹாலிடே அப்போ போனதால எங்களை வந்து ஒரு பெரிய காலி கிரவுண்டில் வந்து காரை பார்க் பண்ணிட்டு மேலே போக சொல்லிட்டாங்க. அங்கேருந்து நிறைய ஆட்டோஸ்லாம் கூட போச்சு. நம்மளை கொண்டு போய் காசு கொடுத்து நம்ம போகலாம். கவர்மெண்ட் பஸ் கூட போச்சு. பட் ஆனால் நாங்கள் வந்து நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போனோம். ஒரு 11 o'clock போனோம். அங்கே அதெல்லாம் பார்க்கிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:30 போல் நடக்க ஆரம்பித்தோம். அந்த ரோடு ஓரமாகவே நாங்கள் அந்த தார் ரோட்லேயே தான் நடந்தோம். பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு சின்னதாக இருந்தது. ஆனால் நடவாதைன்னு சொல்லிட்டு நம்ம பழைய வழி தனியாக இருக்குது. அது வந்து 365 படிக்கட்டுகள் உள்ள படிக்கட்டு இருக்குது. அது என்ன கணக்குனா நம்ம வருஷத்துக்கு 365 நாள் இல்லையா, அந்த கணக்கு தான் அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நடந்து போக வேண்டியதாக போயிடுச்சு. நடந்து போகிற வழியில் இதை பாருங்க, மேலே கிட்ட போக போக நிறைய கடைகள் இதெல்லாமே வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே ஏற ஏற கொஞ்சம் கூட்டம் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு சுற்றி அங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சுற்றி உள்ள அந்த க்ரீனரிஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நாங்கள் கிட்ட போகும்போது எங்களுக்கு ஒரு 12:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நடந்து போகும்போது ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். ஒரே பசி எங்களுக்கு. நாங்கள் இந்த ஐஸு, அதுக்கப்புறம் வந்து சமோசா, மோர், அப்புறம் இந்த கிழங்கு இதெல்லாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வாங்கி அப்படியே அந்த பசியை கொஞ்சம் ஆத்துறதுக்காக அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்கலான்னு போனால் லீவ் நாள் இல்லையா, செம்ம கூட்டம் ஃப்ரீ லைனில். அதுக்கப்புறமா ஐயோ அது வந்து 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுன்னு சொன்னதால் நாங்கள் வேறு வழியே இல்லாமல் போய் 100 rupees டிக்கெட்டை வாங்கி அதில் போய் லைனில் நின்னோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு மேலே தான் ஆகுது, அது கம்மியாக ஆகலை. கூட்டம் தான். இது லீவ் நாளில் போனதால மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து நார்மல் டேஸில் போனீங்கன்னா காரில் மேலேயும் போகலாம், ஃப்ரீயாகவும் இருக்கும். ஃப்ரீ லைன்லேயே நீங்கள் சாமியை ரொம்ப பார்த்துட்டு வந்துடலாம் ஈஸியாகவே. நாங்கள் இந்த மாதிரி போனதால எங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு, 100 ரூபா டிக்கெட்டில் போகிற மாதிரி. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. அங்கே மேலே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. அதே மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாம் லைனில் நின்று நிறைய பேர் வந்து நம்மளை கரெக்டாக கைட் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி இருந்தது. அங்கே வந்து நாங்கள் போய் லைனில் நின்று பார்ப்போம். எல்லாம் சாமி பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்து அதை பாருங்க, இதுதான் சீனரி. எவ்வளோ பச்சை பசேல்னு அழகாக மழை தான் இருக்குது பாருங்க சுற்றி. இதெல்லாம் பார்க்கவே கண்ணுக்கு நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதால இந்த மாதிரி இருக்குது. அப்போ குரங்கு வேற வந்து வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்துச்சு. அப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் ஒரு வழியாக நல்லபடியாக பார்க்க விட்டாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் நின்று நம்மளை பார்க்க விடுறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கியாச்சு. அதுவும் மெயினாக லட்டு, புளியோதரை, பஞ்சாமிர்தம் அதெல்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு அவ்வளோதான், நல்லா நிம்மதியாக ரிலாக்ஸாகவும் நம்ம முருகர் அருளை வந்து நம்ம வாங்கியாச்சு. அவரோட ஆசீர்வாதத்தில் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. அவ்வளோதான். இங்கே மேலேருந்து அந்த வியூவை கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக மறுபடியும் நடந்தே கீழே கார் பார்க்கிங் உள்ள ஏரியாவுக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மெயினாக ஒரு 2-3 கல்யாண ஜோடிங்களை பார்க்கணும். அன்னைக்கு முகூர்த்த நாள்ன்றதால அங்கே கல்யாணங்கள்லாம் நடந்தது. அதுவும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆந்திராக்காரங்க தான் வராங்க அங்கே நிறைய. அது முடிச்சுட்டு வரும்போது நல்ல பசியிலேயே வந்தது. சரவணபவன் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட ட்ரிப்பு. இந்த ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். உங்களுக்கெல்லாம் திருத்தணி கோயில் நீங்களாம் போயிருந்தீங்களான்னு சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.